வணக்கம் நண்பர்களே. கேப்டன் கருப்பு எம்ஜிஆர் நியூஸ் வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் முதலில் என் நன்றி. இன்று பிறந்த நாள், திருமண நாள், விழா காணும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நம்ம பார்க்க இருக்கின்ற தொகுப்பு தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், விஜயன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமைக்குமா? அமைந்தால் சிறப்பாக இருக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தமிழக வெற்றி கழகம், விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி அமைத்தால் மிகப்பெரிய ஒரு சக்தியாக அமையும். அது நடக்க வேண்டும். விஜய் அவர்கள் தனித்து நின்று ஓட்டை பிரிக்காமல் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடன் இணைந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி அமைத்து இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும். எப்படி விஜய் அவர்கள் செந்தூரா பாண்டிக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியாக வந்தாரோ, அதுபோல் கேப்டன் உருவாக்கிய கழகமான தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடன் இணைந்து இந்த தேர்தலை சந்தித்து அவர் ஒரு இடத்தை பிடிக்க வேண்டும் என்று மக்கள் விருப்பம். இது விஜய் அவர்களுடைய ரசிகர்களின் விருப்பம். தனித்து நின்று அவர் எப்படி களம் காண்க போகிறார் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆட்கள் இல்லைன்னு சொல்லவில்லை, புதுமுகம், பல எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியது இருக்கும். அதனால் கேப்டனின் தம்பியாக இருப்பதனால் இந்த பதிவு. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடன் இணைந்து அதிமுக தலைமையில் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்தித்து நடக்கின்ற அராஜக அரசு திமுகவை அகற்ற வேண்டும். அவர்களை அடக்க வேண்டும். ஆட்சி கட்டளையிலிருந்து இறக்க வேண்டும் என்றால் எதிர்க்கட்சிகள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். தனித்தனியாக நின்றால் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக ஆகிவிடும். ஈஸியாக அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள். அதனால் வருகின்ற 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், விஜயன் தமிழக வெற்றி கழகம், அண்ணன் திருமாவளவன் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும். அதிமுகவும் ஈகோ பார்க்காமல் ஒன்றிணைய வேண்டும் முதலில். ஏனென்றால் ஒன்றிணைந்தால்தான் திமுகவை ஆட்சி கட்டளையிலிருந்து இறக்க முடியும். எந்த ஒரு ஈகோவும் பார்க்காமல் சமரசம் செய்து கட்சிக்காக, அந்த கழகத்துக்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா எந்த வழியில் பயணித்தார்களோ அவர்கள் ஒன்றிணைந்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து பயணித்தால் சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய கட்சியினால் அது அதிமுக, தேமுதிக, உங்களுடன் நாங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறோம். அதனால் நீங்கள் ஒன்றிணைந்து இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏன் அதிமுகவை பற்றி இந்த பதிவுனா, எப்படி மத்திய அரசு, பாரதிய ஜனதா யார் வெற்றி பெற்றாலும் தோத்ததாக அறிவிக்கிறார்களோ, அதுபோல் தமிழ்நாட்டில் திமுக யார் வெற்றி பெற்றாலும் தோத்ததாக அறிவிக்கின்ற வல்லமை அவர்களிடம் இருக்கிறது. இந்திய தேர்தல் ஆணையம் மத்திய அரசிடம் இருந்தாலும் கூட பாரதிய ஜனதாவும் திமுகவும் கூட்டணி ஒரு இரகசிய உறவு வைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இருவரும் எந்த காலத்திலையும் தேர்தல் கூட்டணி வைத்து கொள்ள மாட்டார்கள். அதுதான் அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி. நாம் இருவரும் தேர்தலில் கூட்டணி வைக்கக்கூடாது, தனித்தனியாக தேர்தலை சந்திக்க வேண்டும். ஆனாலும் ஒரு இரகசிய உறவில் அவர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் பாரதிய ஜனதாவும் திமுகவும் இந்த அதிமுகவை எப்படியாவது அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எதிர்க்கட்சிகள் இல்லாத மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்று இந்த திமுக நினைக்கிறது. அதனால் தமிழ்நாட்டின்
நிலையை புரிந்து கொண்டு திமுகவின் அராஜகத்தை தெரிந்து கொண்டு அதிமுக உறவுகள் ஒன்றிணைய வேண்டும். அதிமுகவை பற்றி இவ்வளோ சொல்கிறேன் என்று கேட்டால் அது என்னுடைய விருப்பம். கட்சியோடைய விருப்பம் எப்படி ஒன்றாலும் இருக்கலாம். அப்படி தான் கேப்டன் எங்களை வளர்த்துருக்கிறார். 2005 செப்டம்பர் 14 தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் துவங்கி 2006 முதல் சட்டமன்ற தேர்தலில் சிங்கமாக சட்டமன்றத்துக்குள் சென்றார். அன்று மக்கள் பிரச்சனைகளை தைரியமாக கேப்டன் எடுத்து வைத்தார். ஆளுங்கட்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கின்னு போகணும் என்ற அவசியம் கேப்டனுக்கும் இல்லை, கேப்டனுடைய தொண்டனாக இருக்கின்ற எங்களுக்கும் இல்லை. அதற்கு பிறகு 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தோம். கூட்டணி அமைத்து 41 போட்டியிட்டு 29 வெற்றி பெற்றோம். வெற்றி பெற்று பிரதான எதிர்க்கட்சி ஆனாலும் கூட கூட்டணி கட்சி தோழமை இதெல்லாம் பார்க்காமல் மக்கள் பிரச்சனைக்காக தைரியமாக குரல் கொடுத்தவர் மட்டுமல்ல, சட்டமன்றத்தில் வரலாற்றில் முதல் முறையாக மக்களுக்காக ஒரு சண்டையே போட்ட கட்சி தேமுதிக. அதன் தலைவர் என் அன்பு தலைவர் கேப்டன். அதனால தான் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் உண்மையை உரைக்க சொல்லும். கேப்டன் கருப்பு எம்ஜிஆர் நியூஸ் யூடியூப் சேனலும் மக்கள் பிரச்சனைகளை தொடர்ச்சியாக வைக்கும். இனி தமிழ்நாட்டில் நடக்கின்ற பிரச்சனைகள், கொடுமைகள், அநீதிகள் அனைத்தும் கேப்டன் கருப்பு எம்ஜிஆர் நியூஸ் வாயிலாக உங்களை சந்திப்பேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். என்றும் கேப்டனின் வழியில் கே. மணிகண்டன்.